பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆகஸ்ட் 25 கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் தினத்தன்று இயக்குனர் பொன்ராம் மற்றும் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்ற பலரை வச்சு வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கிறாரு. காமெடியான ஒரு கலக்கலான தெக்கத்தி மன்னன் என்று அழைக்கப்படும் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பொன்ராம் அவர்கள் ஆகஸ்ட் 25 கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணதுன்னு சொல்லி அந்த பூஜைலாம் போட்டது கேப்டனோட ஆலயத்தில் வச்சு தான். மிக சிறப்பான பூஜைகளும் சரி, மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த திரைப்படத்திற்கு கொம்பு சீவி என்று பெயரும் டைட்டிலும் விட்டாங்க. அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் தார்னிகா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் போன்ற பல நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. மெயின் வில்லம்லாம் அந்த திரைப்படத்தில் மிக சிறப்பான ஒரு வில்லனாக இருக்கிறார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மதுரை மற்றும் ஆண்டிப்பட்டியில் மையமாக வச்சு 1996 ஒரு அணைக்கட்டுகள் சம்பந்தமாக திரைப்படமாக தான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இசையமைச்சிருக்கிறாரோ, யுவன் சங்கர் ராஜா இசையில் சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்தில் மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அந்த கதாபாத்திரம் என்பதை விட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவரோட சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று இந்த திரைப்படத்துக்கு ஒரு குளோபல் வீடியோ கொடுத்தாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே மிக ஒரு சந்தோஷமாக இருந்தது. கொம்பு சீவி என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் துப்பாக்கி கண்களும் மற்றும் சரத்குமார் அவர்கள் அந்த முதிய தோற்றத்தில் இருக்கிற மிக அருமையான அந்த வெள்ளை தலையும் அந்த வேஷ்டி சட்டையும் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக கிடைக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் சரத்குமாரும் தந்தை மகனா இல்லை பேரனா என்கிற அளவுக்கு ஒரு டவுட்டில் இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கலக்கலான ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் தான் என்று பொன்ராமே சொல்லியிருக்கிறாப்புல. மிக அருமையாக உள்ளது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் நடைபெறுவது எல்லாமே மதுரை, தேனி, கம்பம் அந்த இடத்துல தான் அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. சில ஷூட்டிங் மற்றும் வெளியூரில் எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த திரைப்படத்தோட பாட்டு மற்ற எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த திரைப்படத்தில் மிக அருமையான ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து இந்த குமுளி போகிற வழியில் எடுத்துருப்பாங்க. குமுளி என்பது மிக சிறப்பான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் சண்டை காட்சிகள் மிக அருமையாக இரவு பகல் பாராமல் காடுகள்லையும் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனு பார்த்திங்கன்னா அந்த கொம்பன் திரைப்படத்தில் வர சீன் மாதிரி சாமி வேட்டைக்கு போகிறது அந்த சீன்லாம் மிக பிரபலமாக கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இயக்குனர் இமயம் எப்படி இருப்பாரோ அதை மாதிரி தான் தெக்கத்தியில் ஒரு பிரமாதமாக தென் மாவட்டத்தை மிக அருமையாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் பொன்ராம். கலக்கலாகவும் பல கதைக்கு ஏற்றார் போல எடுக்கக்கூடியவர். சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இது 4வது திரைப்படம். 4வது திரைப்படம் என்பதில் இந்த திரைப்படம் மிக விரைவில் இந்த திரைப்படத்தையும் வெளியிடுவதற்கு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தோட டஃபிங் வேலைலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீடியோ. அது என்னென்னா, நமது விஜயகுமார் அவங்க தான் அந்த ஸ்டூடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடியோவில் இப்போ டஃபிங் வேலைலாம் நடைபெறுது. பிருத்தி மற்றும் விஜயகுமார், இது ஹரி அவங்க ஃபேமிலியோட ஸ்டூடியோ. இந்த ஸ்டூடியோவில் வச்சு தான் டப்பிங் எல்லாம் நடைபெற்று இருக்குது. 1,01,000 ரூபா என்கிற அந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா ரசிகர் மனையில் மிக அருமையாக கேப்டனை நினைவுபடுத்துகிற அளவுக்கு தான். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு சீவி திரைப்படத்தில் அவரோட கன்னை தான் க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துருக்காரு. அந்த க்ளோஸ்அப்பில் வச்சு அந்த சீனு எடுத்த உடனே அவருக்கு என் நினைவுகள் வந்த ஒரே ஆள் கேப்டன் தான். அப்படியே கேப்டனை மாதிரி இருக்குப்பா இந்த பையனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராம் அந்த சீன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டே அதுதான். க்ளோஸ்அப்பில் கண் சீனை வச்சு தான் எடுத்துருக்காங்க. மிக அருமையாக இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு. இந்த திரைப்படத்தில் ஒரு 4 பாடல் இருக்குது. 4 பாடலும் கலக்கலான ஒரு பாட்டு தான். ஏன்னா பாட்டு யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம், ஒரு ஆக்ஷன் திரைப்படம் கொடுக்கும் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான ஒரு திரைப்படத்தை கொடுக்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். பொதுவாக மனுஷங்களை சிரிக்க வைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு தரமான திரைப்படங்கள்லாம் இறங்கிட்டு இருக்குது. இவரை வச்சு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்கிறாங்க. இந்த கொம்பு சீவி திரைப்படத்தோட கதாபாத்திரத்தை மதுரையும் அதை சுற்றி உள்ளவங்களுக்கு தான் அந்த கதை தெரியும். மிக அருமையான கதை. அந்த கதையில் இவர் நடிச்சிட ஒவ்வொரு சீனும் சரத்குமாருக்கு இவருக்கு ஒரு குடோனில் ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீன்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷாட் சொன்னாலுமே அப்படியே தட்டாமல் அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிடாது. உடனே கேப்டனுக்கு தான் மைண்டு. இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு உடனே, எப்பா தம்பி நீ உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் திரைத்துறையில் மிக பெருமையாக வருவேன். ஏன்னா கேப்டன் எல்லாருமே சொல்லுவாங்க, சின்னவர் பெரியவர்லாம் பார்க்க மாட்டாங்க, வயசில் சின்னவர். டேரக்டர் யார் சொன்னாலுமே
சொன்ன உடனே அந்த விஷயத்தை பண்ணக்கூடியாரு, மறுப்பே கிடையாது. சார் இந்த ஷாட்டு 1 மோர் பண்ணணும், ஓகே. அதே மாதிரி தான் சண்முக பாண்டியன் இந்த ஷாட்டு திரும்ப பண்ணலாமா அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இரவு பகல் பாராமல் அந்த ஷூட்டிங்லாம் நடைபெறும்போது பார்த்தீங்கன்னா மிக அருமையாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தேனியை சுற்றி இரவில் ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, சண்முக பாண்டியன் சரத்குமார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பேர் 100 ரூபா காசு சரத்குமார் கொடுத்தாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நாங்களும் இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த இடத்த மிக அருமையாக இருக்கும். இரவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் சரத்குமார் கொடுத்தாரு. இது நினைக்க போகும்போது கேப்டன் கொடுத்த மாதிரி தான் நமக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு பையன் படத்தில் நடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நம்ம சரத்குமாரை பொறுத்த வரைக்குமே குறை சொல்ல முடியாது. மற்றவங்களாம் சில விஷயங்கள் நான் தம்பிக்கு ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த திரைப்படத்தில் இந்த மாதிரி சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்ன உடனே சரத்குமார் ஓகே, கட்டாயம் நான் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பா செய்த தான தர்ம புண்ணியத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஒரு பிரபலமாக இருக்கிறேன், அதனால் இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சரத்குமார் ஒப்புதல் கொண்டு இந்த கொம்பு சிவி திரைப்படத்தை களம் காண்கிறார். மிக கலக்கலாக ஒரு ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக தான் கொம்பு சிவி திரைப்படம் இறங்க உள்ளது. ஆகஸ்ட் 25 தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7-8 மாதத்தில் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 85% முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிறது ஒரு 15% தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா படைத்தலைவனை பேசி இப்படி தான்ப்பா அதுங்க, பேசுறது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு மாசு இருக்கோ அது போல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாசாக சினிமா துறையில் இருக்கும். நம்ம கேப்டனை பற்றி பேசுறதை பற்றி எதுக்கும் தயங்க போகிறது கிடையாது. ஏன்னா கேப்டனோட பிள்ளைகளுக்கும் கேப்டனுக்கு எப்படி விசுவாசமாக நம்ம இருக்கிறோமோ அதுபோல தான் அவங்க பிள்ளைங்களையும் நம்ம வைத்து விட நினைக்கும். நிறைய பேர் பேசுவாங்க வளவளன்னு அப்படி இப்படின்னு, நம்ம அது தேவையில்லை. நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கொம்பு சிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சினிமா மார்க்கெட்டில் நல்ல ஒரு கதைகளும். இந்த சட்டையெல்லாம் பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் பெரிய மருது மற்றும் வீரவளைஞ்ச மண்ணு நிறைய திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த முறுக்கு மீசை அந்த ஸ்டைலு லுக்கிங் இருக்கிற நம்ம கேப்டனோட தான் நினைவுபடுத்த இருக்கும். பாண்டின்னு ஒருத்தன் அந்த ஊரில் நாங்கள் இறக்குறோம், அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறதான் கதைகளம்னு கொம்பு சிவி திரைப்படத்தோட கதைகளை இயக்குனர் பொன்ராம் சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படமும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த படைத்தலைவனும் சரி கொம்பு சிவியும் சரி, இந்த 2 திரைப்படமும் இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். கொம்பு சிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் அடித்து கொளுத்த முடியாது, அந்த அளவுக்கு பிரபலமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். ஏன்னா இது மதுரை மற்றும் உசிலம்பட்டியை சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பொதுவாக இந்த திரைப்படம் ஒரு சமூகத்தை சார்ந்ததாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைக்களமாக கொண்ட கொம்பு சிவி கலக்கலான ஒரு ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும்னு இயக்குனர் பொன்ராமே சொல்லியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் தார்னிகா, சரத்குமார் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக எடிட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படமும் திரையிடப்பட போகுது. டேட் இன்னும் கரெக்டாக சொல்லலை. இந்த திரைப்படம் கூடியவரோட வெளிவரும். மிக அருமையாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு 2 திரைப்படங்கள் குறிப்பிடாக இன்னும் 2 மாதத்தில் வெளிவரும். மிக சந்தோஷமாக வெற்றிகளை கொடுப்பார். கொம்பு சிவி மிகப்பெரிய ஒரு வெற்றி சிவியாக அமைக்கும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.